பழமையை நேசிப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழமை நேசன். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது குறியீடுகள். குறியீடுகள் என்ன செய்தி சொல்லுது, என்னுடைய காலம் என்ன, இது எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். பழமையை தேடுவதும் அதனை ஆய்வு செய்வதும் எடுத்துரைப்பதும் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குறியீடுகள். என்னுடைய ஆய்வில் நான் சேகரித்த சில பானைகளில் இருக்கிற குறியீடுகள். இதெல்லாம் ஆறுகளில் கலாய்வு போகும்போது நம்மளுக்கு இதுமாதிரி பானை ஓடுகள் கிடைக்கும். எல்லா பானை ஓடுகள்லேயும் இந்த மாதிரி குறியீடுகள் இருக்காது. குறியீடுகள் இருக்கிற பானை ஓடுகள் ஸ்பெஷல். ஈரோடு மாவட்டம் கொடுமணல் அகழாய்வில் இந்த மாதிரியான குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள் நிறைய கிடச்சிருக்கு. இதெல்லாம் என்ன செய்தி சொல்லுதுன்றதை நம்ம பார்ப்போம். இது இன்னொரு வெரைட்டி. இது பயன்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா, மண்பாண்டம் பயன்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா பயன்படுத்துகிறவங்க போடுற குறியீடு. 3 கோடு இருக்குது. இதில் ஏரோ மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் குட்டி ஏரோ மாதிரி இருக்குது. இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. இதெல்லாம் அதாவது 1970 80களில் இருந்தவங்களாம் தெரியும். பாத்திரங்களில் பேர் எழுதுவாங்க, எழுதி கல்யாண சிறுவரிசை சாமானில் கொடுப்பாங்க. இப்போல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கெலாம் அதை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் சங்க காலத்தில் வாழ்ந்த, அதுக்கப்புறமா இருந்த சங்கம் மருவிய காலம், அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ப முடியுதா? ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எழுத்து உருவாவதற்கு முன்னாடி மனிதன் இது தான் பயன்படுத்தினான். எழுத்து வந்ததுக்கப்புறமா இது மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி குறியீடுகள் இருந்தது அப்படின்ற தரவுகள் இருக்குது. சரி, எழுத்து எப்படி உருவாச்சு? இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மொழி சங்க காலத்தில் இருக்கிறவங்க பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சேம் தான். இப்போ அம்மா, இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சங்க காலத்தில் இருந்த மக்கள் அம்மான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க எழுதின எழுத்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்க பாருங்கள், சங்க காலம் அம்மா, சங்க மருவிய காலம் நம்ம எழுத்து எப்படி மாறுது. சோழர்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கு, தற்போதைய காலத்தில் அந்த எழுத்து எப்படி இருக்குது. இதுதான் அந்த எழுத்து, இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ஒலி மாறவில்லை, வரி வடிவம் மாறி இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம இது அந்த பானையில் இருக்கிற குறியீடுகள் வரைஞ்சிருக்கும் பாருங்கள். இது இந்த மாதிரி குறியீடுகள் இருக்குது, அப்புறம் இந்த குறியீடு இருக்குது. இப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம ஒரு வயசு இருக்கும்போது நம்மளுடைய பேர் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னுடைய பேர் என்னவாக இருக்குன்னா, ஒரு வயசில் என்னுடைய பேர் மதுரை வீரன், சரிங்களா? இப்போது நான் வளர்ந்துட்டேன், இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னா, இப்போ என்னுடைய பேர் என்ன? மதுரை வீரன் தான். ஆனால் நான் ஒரு வயசில் இருந்த மாதிரி இல்லை இல்லையா? இப்போ நம்ம உருவம் மாறி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தமிழ் எழுத்தும் அப்படி தான். ஓசை ஒலி மாறவில்லை, வரி வடிவம் மாறிவிட்டது. இப்போ திருவள்ளுவர் வந்தாருன்னா, இப்போ நீங்கள் அவர் பேசுகிறது, அவர் பேசுகிறது எல்லாம் புரியும். வாருங்கள் அமருங்கள் எல்லாம் சொல்லுவார், எல்லாமே புரியும். ஆனால் எழுதி காமிச்சிங்கன்னா அவருக்கு புரியாது. இந்த மாதிரி எழுத்துக்களில் முதல்ல சொன்ன பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கள் எழுதி சொன்னால் தான் அவருக்கு புரியும். பேசினா புரியும், ஆனால் எழுதுனா புரியாது. இப்போ அந்த எழுத்து இப்படி மாறி இருக்கு. ஸோ இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி இருந்தது தான் அந்த குறியீடுகள். இவைகள் அனைத்துமே பாலாறு மற்றும் செய்யாறு, இந்த ஆற்றுப்படுகையில் வாழ்ந்த மக்கள் தன்னுடைய பயன்பாட்டில் வச்சுருந்த மண்பாண்டம், அதனுடைய அடையாளம், குறியீடு. இது இன்னொரு தரவு இருக்குது. இப்போ சூளையில் ஏற்றுவாங்க இல்லையா, இப்போ கொயவன் மண்பாண்டம் வினையர் அவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், சூளையில் இப்போ குரூப்பாக தான் என்ன பண்ணுவாங்க, சூளையில் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும்பொழுது இது என்னுடைய பானை, உன்னுடைய பானை, நான் செய்தது நீங்கள் செய்ததுன்னு தெரியாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு குறியீடுவாங்க. ஒருவேளை அந்த குறியீடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குலக்குறியீடாக இருக்கலாம், ஒரு குலத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கலாம். இப்படின்னு நிறைய தரவுகள் இருக்குது. ஆனால் உண்மையான தரவு இன்னைய வரைக்கும் ஆய்வாளர்களால் அனுமானிக்க தான் முடியுது. இதுக்கான உண்மையான விளக்கம் என்ன இன்றைய வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது.
இதை போட்டவங்களுக்கு தான் தெரியும் இதனுடைய அர்த்தம் என்னன்றது. மற்றபடி நம்ம சொல்லலாம், அசம்ஷனில் சொல்லலாம். இதுதான் அதற்கான விளக்கம். நன்றி.